இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் லஞ்ச் தான் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை புளிக்குழம்பும் வாழைத்தண்டு கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக பப்பாளி பழம் கட் பண்ணியிருந்தேன். அதையும் வந்து அவளுக்கு பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம், நானே ஹஸ்பண்டும். ஏன்னா பப்பாளி பழம் நேற்று கட் பண்ணது மீதி இருந்தது, அதை இன்றைக்கி வந்து கட் பண்ணியாச்சு. இவங்க எல்லோரும் அனுப்புனதுக்கப்புறம் நான் என்னோடய ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வீடு பெருக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, இந்த மாதிரி ஃப்ரெண்டில் கூட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று வந்து கிளைமேட் ஒரு மாதிரி மூடியாக இருந்தது. இன்றைக்கி நல்லாவே வெயில் போட ஆரம்பிச்சிச்சு. அதனால் பெட்ஷீட்டு, பில்லோ கவர் இதெல்லாமே துவைக்க போட்டலாம்னு சொல்லி அதெல்லாம் மிஷினில் போட்டுட்டு சீயக்காய் வாங்கினது இருந்தது, அதையும் காய போட்டுட்டு சோபாவை டஸ்ட் பண்ணி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், அதாவது மாதுளம்பழம் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மருதாணி பறிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி அதையும் பறிச்சுட்டு வந்து கையோடு வந்து உருவி வச்சுட்டேன். ஏன்னா மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி வந்து 2 காயோட நல்லா வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் மாடிக்கு வந்து வாக்கிங் மாதிரி வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் வந்திருந்தேன். ஒரு 1/2 hour வந்து மாடியில் வாக்கிங் வந்து போனேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. வெளியில் தான் ஆக்சுவலாக போகணும், வெளியில் போகிறதுக்கான டைம் இல்லை, பாப்பா வர டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து மாடியிலே வாக்கிங் போயிட்டு அப்படியே நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து இட்லியும் குருமாவும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.